இந்த காணொளியை காணும் பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மாங்கல்யம் காக்கும் மங்களநாயகி அம்மன் திருவருள் உண்டாகட்டும். இப்பொழுது ராமகிருதயம் என்ற ஒரு பகுதியை நான் சொல்லப் போகிறேன். இந்த பகுதி ராமாயணத்தில் ஒரு ராமகிருதயம் என்பது ஒரு பகுதியாகும். இது எல்லாமே அம்மாவுடைய திருவிழாவில் தான் இது நடக்கிறது என்பதை இது புரிய வைக்கும். ஓம் சைதன்ய ரூபமானவரும் சகலபாவங்களை நசிக்கச் செய்வருமான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பூபாரத்தை குறைப்பதற்காக தேவதைகளால் வேண்டிக் கொள்ளப்பட்டு இப்பூமியின் மீது சூரியகுல வம்சத்தில் அவதரித்த அரக்கர்களை அழித்து அத்துடன் சீவசமுத்திரங்களின் பாவங்களை நாசம் செய்து தன் திருப்புகளை நிலைநாட்டிய பின் பிரம்மஸ்வரூபமாக மீண்டும் வைகுந்தத்துக்கு எழுந்தனார். அத்தகைய ஜானகி பதியாகிய ஸ்ரீ ராமச்சந்திரன் ஸ்ரீ சங்கர ரூபமான பர்வதத்திலிருந்து உற்பத்தியாகி ஸ்ரீ ராமரூபமான சமுத்திரத்தில் கலக்க ஓடும் அத்தியாத்ம ராமாயண ரூபிணியான இந்த கங்கையானவள் 3 லோகங்களையும் பரிசுத்தமாக்கூடியலாவாள். ஒரு சமயம் கைலாச பர்வதத்தில் கோடி சூரிய பிரகாசன் கூடிய ரத்தன சிம்மாத்மையால் அமர்ந்திருப்பதும் சித்தர சாரணங்களால் சேவிக்கப்படுவரும் நித்தியமானவரும் சகலபாவங்கள் அளிக்கூடியமான தேவதேவராகிய முக்கன் பெருமானை பார்த்து மலையரசன் மகளாகிய பார்வதி தேவி பக்தியுடன் கேட்டாள். தேவதேவரே, ஜகத்பதே, சகல சீவன்களின் அந்தகளின் சாட்சியாக விளங்குவரே, தாங்கள் பரமேஸ்வரர். தங்களை விடச் சிறந்தவர் வேறொரு மிளர். நான் தங்களுடைய பக்தை, தங்களிடம் அத்தியந்த பிரியந்தமுடையவள். தங்களிடமிருந்து நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதர்கள் எந்த ஞானத்தை அடைவதன் மூலம் அவர்கள் சம்சார சாகரத்தில் தப்பித்து வெளியேற முடியும்? அத்தகைய பக்தி வைராக்கியத்துடன் கூடிய ஒளிமயமான ஆத்ம ஞானத்தை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பெண்ணாக இருந்தபோதும் தங்களுடைய அறிவுரையால் அகிலோகங்களும் நன்மை அடையக்கூடும் என்பதால் தாங்கள் அருள் கொண்டு அபிஷேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும். எல்லோரும் அகிலோகங்களும் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் செலுத்தக்கூடிய பரிசுத்தமான பக்தி ஒன்றே சம்சார சாகரத்தை கடக்கக்கூடிய தோணி என்று கூறுகிறார்கள். முக்தியடக்கு வேறு பக்தியை தவிர வேறு சாதனமே கிடையாது என்று சொல்கிறார்கள். தாங்கள் அதை பற்றி உண்மையை எடுத்துக்கூறி தங்கள் அமுதமொழியால் என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆதி பரம்பல் என்றும் மாயிலிருந்து விடுவிட்டு தனித்து நிற்க சக்தியுடையவர் என்றும் அவரை பூஜிப்பதால் பரமதத்தை அடைய முடியும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் வேறு சிலர் ராமன் பரம்பரமாக இருந்தபோதும் மாய வசப்பட்டு தன் ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவராக இருந்தார் என்றும் குகன், சுக்ரீவன், விபீஷணன், அனுமான் போன்ற மற்ற ஜீவன்களை தனக்கு சாதாரணமாக ஏற்றுக்கொண்டதும் அவருடைய சாதாரண மனிதத்தன்மையை காட்டுகின்றது. அப்படிப்பட்டவரை பூஜை செய்வதால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்று கேட்கிறார்கள். இதற்கு என்ன பதில்? என் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தாங்கள் உண்மையான பதிலை கூற வேண்டும் என்று கேட்டாள். பரமேஸ்வரன் கூறினார், பார்வதி, நீ மிகவும் உயர்ந்தவள், பரமாத்மாவின் பக்தை. அதனால் தான் உனக்கு ராம தத்துவத்தை உணர வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. இதற்கு முன் பரம ரகசியமான இந்த தத்துவத்தை அறிய வேண்டும் என்று என்னிடம் யாரும் கேட்கவில்லை. இப்போது நீ பக்தி பூர்வமாக கேட்பதால் ஸ்ரீ ரகுலு சரோன்மணிக்கு நமஸ்காரம் செய்து பதில் கூறுகிறேன், கேட்பாயாக. ஆதி காலத்தில் ராம அவதாரத்தின் போது தேவர்களுக்கு காலனாகி வழங்கிய ராவணனையும் அவர்கள் புத்தர்களையும் சேனங்களையும் வாகனங்களையும் போர்க்களத்தில் நாசம் செய்து அழித்தபின் சீதா லட்சுமணர் சமேதராகவும் சுக்ரீவன், அனுமான் போன்ற வானர்புறம் ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். அயோத்திக்கு வந்து ராஜாபிஷேகம் செய்து கொண்டு வசிஷ்டர் போன்ற மகாத்மாக்கள் புடைச்சோழ கோடி சூரிய பிரகாசத்துடன் சீதையுடன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். அப்போது மகா புத்திசாலியாகிய அனுமான் ஸ்ரீ ராமனடியில் வீற்றிருக்கும் பாக்கியத்தை தவிர வேறு எதிலும் விருப்பம் இல்லாதவனாய் இரு கரங்குப்பினாய் சிலைபோல் நின்றிருப்பதை பார்த்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையிடம் கூறினார், சீதே, இந்த அனுமான் நமது பக்தன், எவ்விதமான பாபகாரியம் செய்யாதவன், ஞானத்தை அடைவதற்கு யோக்கியமான பாத்திரம். அதனால் நீ இவனுக்கு எனது தத்துவத்தை எடுத்து உபதேசிப்பாக என்று கூறினார். உலகமெல்லாம் புகழ்ந்து கொண்டாடத்தக்கவரான சீதை ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பக்தனான அனுமானுக்கு ஸ்ரீராமனுடைய தத்துவத்தை எடுத்து உபதேசித்தாள். ஸ்ரீராமனே ஏகமான சச்சிதானந்த பரம்பொருள் என்பதை அறிவாயாக. அவர் மனம் வாக்குகளுக்கு விஷயமில்லாதவரும், குணபேதங்கள் அல்லாதவரும், குற்றமற்றவரும், குணபேதங்கள் அல்லாதவரும், சாந்த சுபாவம் உள்ளவரும், சுயமாக ஒளிபெற்றவரும், எவ்விதமான பாவகலங்கம் இல்லாமல் பரமாத்மா என்பதை அறிவாயாக. சீதையாகிய நான் உலகத்தை உற்பத்தி செய்பவளும் காப்பவளும் அழிப்பவளுமான மூலப்பிரகிருதி என்பதை அறிவாயாக. நானே சற்றும் தயக்கமில்லாமல் இவருடைய சன்னதியில் உலகம் என்ற மாலையை தொடுக்கிறேன். இவருடைய சன்னிதானத்தில் என் மூலமாக உண்டாக்கப்பட்ட உலகத்தை பார்த்து அஞ்ஞானப்படுத்த மக்கள் இவரே படைத்ததாக நினைத்து மயங்கிறார்கள். அதனால் அயோத்தியில் புனிதமான ரகுலத்தில் சலனம் எடுத்தார். பிறகு விஸ்வாமித்திரருக்கு உதவி செய்வதற்காக யாகத்தை காப்பாற்றினார். அகலிகைக்கு சாப விமோசனம் அளித்தார். சிவதனுசை முறித்தார். சீதையாகி என்னை மனம் செய்து கொண்டார். ஸ்ரீ பரசுராமரின் கர்ப்பத்தை பங்கம் செய்தார். என்னோடு 12 வருட காலம் அயோத்தியில் வாசம் செய்தார். அதன்பின் தண்டகாரண்யம் சென்று விராதனை வதம் செய்தார். மாய ரூபியான மாரீசனை கொண்டார். மாயமான் பொருட்டு சீதையாகி எண்ணெய் பிரிந்தார். பின் சடாயுக்கும் கவந்தனுக்கு முக்தி அளித்தார். சபரியால் பூஜிக்கப்பட்டார். சுக்கிரனோடு நட்பு பூண்டு வாலிய வதம் செய்தார். சீதையாகி என்னை தேடச் செய்தார். ஸ்ரீ ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சமுத்திரத்தின் மீது அணைகட்டி லங்கை அடைந்தார். தீய நடத்தை உடையவனான ராவணனை அவன் பிள்ளைகளோடு யுத்தத்தில் கொண்டார். லங்காபுரி வேந்தனாக ராவனுடைய தம்பி விபீஷணனுக்கு முடிசூட்டி வைத்த பின் புஷ்பக விமானம் மூலமாக என்னோட அயோத்திக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். இப்போது அயோத்தி மன்னராக உங்கள் முன்னால் என்னோடு முடிசூட்டி கொண்டார். இவையெல்லாம் சீதையாகி என் மூலமே நடைபெற்றன.
ஆனால் அஞ்ஞானம் படுத்த மக்கள் இந்த காரியங்களை எல்லாம் குணபேதங்கள் அல்லாத சர்வாத்மாவாகிய ஸ்ரீராமனே செய்தார் என்று கூறுவார்கள். உண்மையில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சலனம் என்பதே கிடையாது, நிலையான இருக்கையும் கிடையாது. அவர் சோகம் இல்லை, ஆசையும் இல்லை, எதை அடையும் இல்லை, இலக்கமும் இல்லை, ஆனந்த ரூபமுடைய அவருக்கு அசைவும் இல்லை, பரிமாணம் இல்லை. மாயையின் குணம் காரணமாக அவர் காரியங்களை செய்வதாக தோன்றுகிறது. அதன் பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அனுமானை பார்த்து கூறினார், நான் உனக்கு ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும் ஆத்மா அல்லாத பரமாத்மை பற்றியும் கூறுகிறேன் கேட்பாயாக. ஒரே ஆகாயம் 3 விதமாக தோன்றுவதைப் போல் ஒரு சமயம் எங்கும் வியாபித்திருக்கும் நீளவானமாகவும், மறுசமயம் ஜலமேக நிரம்பிய கருவானமாகவும், இன்னொரு சமயம் மேகங்களால் துண்டு துண்டாக்கப்பட்டதாகவும் தோன்றுவதைப் போல் சேதன பொருளாக பகவானும் 3 விதமாக காட்சியளிக்கிறார். புத்தை அவச்சன்ன சேதனம் சகல புத்திகளும் மொத்த ரூபமான மாயால் பிரதிபலிக்கப்பட்டு தோன்றுகின்ற உலகளவிய ஈஸ்வரத்துவம் 2வது ஆபாச செயலும் பலவிதமான அறிவுகளை பிரதிபலிக்கின்ற சோதனத்திற்கு ஒரு காரியத்தை செய்யவும் அனுபவிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதாவது புத்தி ஜீவனோடு கூட சகல காரியம் செய்கிறது. அதை பார்த்து ஏமாந்துவா எஞ்ஞானிகள் ஆத்மாவே காரியங்களை செய்வதாக நினைத்து விடுகிறார்கள். அதையே காரியம் செய்வனாகவும் அனுபவிப்பான் நினைக்கிறார்கள். ஆபாச சைதன்யம் என்பது பொய்யானது. புத்தியே அஞ்ஞானத்தின் காரியத்தை செய்து விடுகிறது. பரமாத்மா பின்னம் இல்லாதது, பரமாத்மாவில் பின்னம் இருப்பதாக கருதுவதும் விகல்ப புத்தியினாலே ஏற்படுகிறது. ரூபமில்லாததும் பின்னப்படாதமான ஆத்மா ஜீவன் தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களால் பரிபூர்ண பிரமமாகவே வர்ணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா வாக்கியங்களால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்கின்ற ஞானம் எப்போது ஒருவனிடம் உதயமாகிறதோ அப்போதே அவன் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டவன் ஆகிறான். இதில் சந்தேகமே இல்லை. இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட எனது பக்தன் எனது சுரூபத்தை அடைவதற்கு அதிகாரியாகிறான். என்னுடைய பக்தி என்பது இல்லாமல் வெறும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மூழ்கி போயிருப்பவன் எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்த போதிலும் மோட்சம் அடைய மாட்டான். ஹனுமான், இந்த பரம ரகசியமே எனது ராமகிருதயமாகும். இதை நானே நேரில் உனக்கு கூறியிருக்கிறேன். இந்திரலோகமே கிடைப்பதானாலும் எனது பக்தி இல்லாத மூடர்களிடம் சேராதே. பரமேஸ்வரன் கூறினார், தேவி, நான் உனக்கு பரம ரகசியமானதும் பல பாவங்களை நாசம் செய்யக்கூடியதும் மகா பவித்திரமானதுமான ஸ்ரீ ராமகிருதத்தை கூறினேன். சகல வேதங்களின் சாரமசமான தத்துவத்தை ஸ்ரீ ராமனே இந்த ராமகிருதத்தை கூறியிருக்கிறார். யாரொருவன் இதை சதாகாலமும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாக முக்தியடைவான். அவன் ஜென்மாந்தரங்கள் பிரமத்தி போன்ற எத்தனை கொடிய மகாபாவங்களை செய்திருந்த போலும் அவை எத்தனை மீது படித்த மாத்திரம் காதால் கேட்ட மாத்திரத்திலும் நாசமாகிவிடும். அந்நியரின் பொருள் அபகரித்தவர்கள், சதாகாலம் அந்நியரை ரம்பிப்பவர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள், தாய் தந்தரை கொலை செய்த பாலகர்கள், போகிகள், ரோகிகள், ஜனங்களை துன்புறுத்தியவர்கள், நயவஞ்சர்கள், மனோவஞ்சர்கள் இன்னும் எவர்களாக இருந்தபோதும் ராமனை போற்ற செய்த இந்த ராமகிருதத்தை பாடம் செய்வார்களானால் அவர்கள் சகல தேவர்களையும் பூஜித்த பலனை பெற்று யோகியாராலும் அடைய முடியாத பரமராம சீதாவதத்தை அடைவார்கள். ஓம் ஸ்ரீ ராமச்சயம். ஓம் ஸ்ரீ ராமச்சயம். சர்வமங்கலங்கள் உண்டாகட்டும்.